சாணத்திலிருந்து பெயிண்ட் ஆகுதுனால அது சும்மாவது கதை சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாட்டு மாட்டு சாணத்தில் உருவாகும் பிரத்யேக பெயிண்ட். பால் கறவைத்திறன் கம்மியா இருக்கிற மாடுகள் எப்படி சஸ்டைனபிளா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாடுகளோட சாணத்துல இருந்து 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் தயார் செய்யணும். நாட்டு மாட்டின் மூலம் இத்தனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்க முடியுமா? பாலுங்கிறது மாடு கண்ணு போட்டு அதோட கன்றுக்கு ஒரு 4 மாசமோ 5 மாசமோ பால் கொடுக்குற வரைக்கும் தான் நமக்கு பால். அதே மாதிரி வயசாயிடுச்சுன்னா அந்த மாடு பால் கறக்க போகுது இல்லை, கண்ணு போட போகுது இல்லை. ஆனா சாணம்ங்கிறது லைக் டெய்லி சேலரி. பால் எப்படி ஒரு போனஸா இருக்கோ, சாணம்ங்கிறது டெய்லி அது சாணம் போடுது. அதை நம்ம எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிறது தான் நாங்க பண்ண ஆரம்பிக்கிறோம். சாஃப்ட்வேர் 2 நாட்டு மாட்டு பிரியர்கள். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் சாஃப்ட்வேர் தம்பதி. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நாட்டு மாடு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு வீட்டுல ஒரே ஒரு நாட்டு மாடும் கண்ணும் வாங்கினோம். இப்ப நாங்க 120 மாடுகளுக்கு மேல பராமரிச்சு வரோம். முயற்சி என்பது விதை. அதை விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் அது மண்ணிற்கு உரம். இந்த கருத்தை தற்போது உரக்க தெரிவித்திருப்பவர்கள் பிரபலமான சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் அவர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் நாட்டு மாடுகள் வளர்ப்பு இங்கே குறைந்து வருகிறது. நமது தேசிய இனமான நாட்டு மாடு அது அழிந்துவிடக் கூடாது என்ற முனைப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாட்டு மாடுகளின் குணம் அதிகமாக பால் கறக்காது. இருப்பினும் அதனை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பல்வேறு வகையான நாட்டு மாடுகளை சேகரித்திருக்கிறார்கள். நாட்டு மாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய சாணம், பால், தயிர், நெய், வெண்ணெய், சாணத்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய விரட்டி, விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, நெய்யில் உருவாக்கப்பட்ட தலைவலி தைலம், முகப்பரு வராமல் இருக்க லோஷன், இது போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பல பொருட்களை தயாரித்து வருகிறார்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.